இல்லை அதான் நான் இந்த விமர்சனங்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிறேன்னு சொன்னால் முதல்வர் ஊடகத்தில் பேசணும், அது ஒன்று தவறு இல்லையே. முதல்வர் மக்களிடத்தில் பேசுவது என்பது தவறல்ல. எவ்வளவுதான் ஃபேம் இருந்தாலுமே கூட மக்களோடு உரையாற்றுவதற்கு கிடைத்த நல்ல வாய்ப்பு தமிழகத்துடைய முதல்வர் என்கிற, தமிழகத்துடைய அமைச்சர் என்கிற, தமிழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர் என்கிற வாய்ப்பு சாதாரண வாய்ப்பு இல்லை. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு பெரிய பெரிய ஃபேம் இருந்தவர்கள்லாம் மக்களோடு உரையாடினார்கள். மக்கள்கிட்ட நான் என்ன செய்ய போகிறேன் என்பதை சொன்னார்கள். மக்கள் விரும்புவதை அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள், தங்களுடைய நடவடிக்கை தவறென்றால் மாற்றிக்கொண்டார்கள். அப்படி பேசாமல் இருக்கும் பொழுதுதான் பல விமர்சனங்களுக்கு அது வழிவகுக்கிறது. எனவே மக்களோடு பேச வேண்டும், மக்களோடு உரையாற்ற வேண்டும், அது ஒரு முதல்வருக்கான கடமை. அந்த கடமையை நான் என்ன பார்க்குறேன், ஒரு 20 நாள் 25 நாள் தான் ஆச்சுங்கிறதுனால ஹனிமூன் பீரியடே 6 மாதங்கிறாங்க. ஆனால் 6 மாத காலமும் மக்களோடு பேசாமல் இருந்தால் அது ஜனநாயகத்துக்கு ஒரு பெரிய நெருக்கடியாக போயிடும்ல. எனவே வந்த உடனேயே நான் என்ன செய்ய போகிறேன் என்பதை மக்களிடத்தில் சொல்வது தான் ஒரு முதல்வருடைய பணியை எளிமையாக்குவதற்கான வாய்ப்பு. இல்லைன்னா அது ரொம்ப கடினமாக போயிடும். ஏன்னா இது ஒரு தேர்தல் பிரச்சாரம் அல்ல, மாறாக இப்பொழுது அரியணைக்கு வந்தாச்சு. இந்தியா முழுவதும் இருக்கிற எல்லோருக்கும் பதில் சொல்லியாக வேண்டும். டெல்லிக்கு போயிருக்கிற சமயத்தில் கூட அந்த ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தியிருந்தால் இந்தியா முழுவதும் தமிழகத்துடைய அரசுக்கு அது என்ன செய்ய போகிறது என்கின்ற செய்தி போய் சேர்ந்திருக்கும். அந்த வாய்ப்பை எல்லாம் தவற விட்டு விட்டார்கள். எனவே இனி வரக்கூடிய காலத்தில் மக்களை சந்திக்கிற முதல்வராக இருக்க வேண்டும். இதற்கு முன்பு இருந்த மரியாதைக்குரிய அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் எல்லாம் மக்களை எல்லா நேரமும் ஊடகத்தை சந்திப்பவராக இருந்தார்கள். அது மாதிரி சந்திப்பவர்களாக இருந்தால் இது போன்ற சர்ச்சைகளுக்கு, இது போன்ற கேலி கிண்டலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் என்று நான் கருதுகிறேன். அப்படி இருக்க வந்த 15 நாட்களுக்குள்ள இந்த மாதிரியான முன்னாடி இந்த 5 திமுக வந்த குறைந்த நாட்களுக்குள்ள சிறுபான்மையினருக்கான அரசு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அரசு அமைந்திருக்கிற அரசுக்கு இவ்வளவு தூரம் விமர்சனங்கள் வைக்கிறது எந்த மாதிரி ஆகும் நினைக்கிறீங்க? எப்படி சரிதான நினைக்கிறீங்களா? இல்லை, எங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம இது விமர்சனங்களாக சொல்லலை. இப்படி நடக்கிறது என்பதை அரசுக்கு சொல்ல வேண்டிய கடமை ஒரு அரசியல் கட்சிக்கு இருக்கா இல்லையா? நடக்கிறதான்னு சொல்லணும். அதை எக்ஸாகரேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதனால் எல்லாமே தலைகீழாக மாறி போயிட்டு என்று சொல்வது அல்ல. அவர்களுக்கு இருக்கிற அந்த கால அவகாசத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு அதே நேரம் நடக்கிறது, இது நடக்காது என்று சொன்னோமானால் நடக்கிறது. நடப்பது என்ன சாதாரண பிரச்சனை அல்ல. கொலை, கொள்ளை, பாலியல் குற்றங்கள். 61 வயது ஒரு முதிய பெண்ணை சென்னையில் வேளச்சேரியிலேயே பாலியல் குற்றச்சாட்டு செய்து அவர்களை கொலை செய்திருக்கிறார் என்பது சாதாரணமான விஷயம் இல்லை. சென்னையில் நடந்திருக்கு. நான் யார் ஆட்சியில் நடந்திருந்தாலும் நாங்கள் வலிமையாக சொல்லியிருக்கிறோம், யாராக இருந்தாலும் சொல்லியிருக்கோம். ஏன்னா சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில், அதே போல் கொலை கொள்ளை பிரச்சனையில் நோ காம்ப்ரமைஸ். அது எல்லோருக்கும் நாளைக்கு ஒரு பாதிக்கிற சூழலை உருவாக்கலாம். நல்லது செய்தால் வரவேற்கிறோம், தவறு செய்தால் தவறு என்று சொல்லுகிறோம். எனவே யாருடைய ஆட்சியாக இருந்தாலும் சட்டம் ஒழுங்கு என்பதை அது நல்ல முறையில் பராமரிக்க வேண்டிய பொறுப்பு அந்த அரசிற்கு இருக்கிறது. அது ஏதோ ஒரு தனி மனிதனுடைய பிரச்சனை என்று ஒரு அமைச்சர் சொன்னதாக ஒரு செய்தியை பார்த்தேன். அதுக்கெல்லாம் நாங்கள் என்ன பண்ண முடியும்? நடந்த உடனே நாங்கள் கைது செய்யணும், வழக்கு போடுறோம், அதை நாங்கள் செய்கிறோமா இல்லையா? நடந்த உடனே நாங்கள் அரெஸ்ட் பண்ணுறோமா இல்லையா என்பது அல்ல ஒரு அரசினுடைய நிலை. ஒரு அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தடுக்க வேண்டும். அப்படி நடைபெறாமல் என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்யணும். மக்களோடு பேச வேண்டும் என்றால் மக்களோடு பேச வேண்டும். இருக்கிற எல்லா விதமான அரசு எந்திரங்களையும் பயன்படுத்த வேண்டும் என்றால் பயன்படுத்தணும். எல்லா விஷயங்களையும் பயன்படுத்துங்கன்னு சொல்கிறார். தேவைப்பட்டால் ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை போடுங்க, எப்படி இதை தடுப்பது என்ற ஆலோசனை கேளுங்க. அனைத்து கட்சியினுடைய ஆலோசனையும் சேர்த்து வாங்கிட்டு தமிழ்நாட்டில் பிரச்சனை இல்லாமல் போவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யுங்கள் என்று சொல்லுகிறோம். இப்படி ஒரு ஆலோசனையை சொல்வதற்கு ஒரு அரசியல் கட்சி வேண்டுமில்ல, அந்த வேலை தான் எஸ்டிபி செய்கிறது. எனவே நாங்கள் வெறும் வெற்று விமர்சனங்களை மட்டும் முன்வைக்காமல் ஆலோசனைகளை முன்வைத்து நாங்களும் இந்த தமிழ்நாட்டில் ஒரு அங்கம்தான், 7.5 கோடி தமிழரில் நானும் ஒரு அங்கம்தான் என்கின்ற உணர்வோடு தான் இந்த விஷயத்தை நான் சொல்லிட்டேன்.